என்கிட்ட பேசினதை வச்சு சொல்றேன். தங்கராசு உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. 2 பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிடும். நான் வரேன். டேக் கேர். வரேம்மா. அருந்ததி, உங்க கல்யாண பத்திரிக்கையை நான் கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கிறேன். என்னை ஏமாத்திடாதீங்க. வரேன். வரேம்மா. சரிம்மா. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது? அனிதாவை கவனிச்சியாமா? பேச பேச அழறா. அந்த அழுகையே அவ மனசு சுத்தமானவன்னு சொல்லிடுச்சு. பாவம், நான் கூட இவ்வளவு சந்தேகப்பட்டுட்டேன். நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குமா. அப்போ மாயா சொன்னது? மாயா அவசரப்பட்டுட்டாமா. அப்பவே நம்ம அனிதா கிட்ட பேசியிருந்தா இந்த சந்தேகமே வந்திருக்காது. நல்ல வேலை இந்த பொண்ணு தேடி வந்து உண்மையை சொல்லிட்டு போறா. இல்லனா இப்ப வரைக்கும் தங்கராச நம்ம தப்பாதாம நடிச்சிட்டு இருப்போம். சொல்லுங்க கிரி. மேடம், அனிதாக்கு நீங்க கொடுத்த 50 லட்சமும் உங்க அப்ரோச்சும் அமோகமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம். என்ன தங்கராசுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறோம்னு சொன்னல? ஆமா மேடம், அது மட்டும் இல்ல, தங்கராசு மட்டும் கேட்டு இருந்தானா அவனே கூச்சப்பட்டிருப்பான் மேடம். அந்த அளவுக்கு அவனை தூக்கி வச்சு பேசுறான் மேடம். அது சரி, இவ சொன்னதுக்கு அருந்ததி என்ன சொன்னா? அவ ரியாக்ஷனை கவனிச்சிங்களா? அதான் நமக்கு முக்கியம். கவனிச்சேன் மேடம். அனிதா நடிச்ச நடிப்புல அருந்ததி எக்கச்சக்கமா குழம்பி போயிட்டா. நாம தான் தங்கராச தப்பா புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஃபீல் பண்ணானா பாத்துக்கங்களே. அதான் கிரி நமக்கு வேணும். நம்ம வாழ்க்கைய அந்த மாயா கெடுக்க பாக்குறாங்கிற அளவுக்கு அருந்ததி குழம்பணும். அந்த குழப்பம் விரோதத்துல போய் முடியணும். 2 பேரும் பிரியணும். அது நிச்சயமா நடக்கும் மேடம். ஓகே, நீங்க கிளம்பி வாங்க. ஓகே மேடம்.
மம்மி நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கப்பா? ஹாஸ்பிட்டலுக்கா? என்னப்பா பாக்குற? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அதான்ப்பா கேக்குறேன். இல்லை மம்மி, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் வெளியில போயிட்டு வரலான்ட்டு. கல்யாண தேதி பக்கத்துல வந்துருச்சு, பார்த்து போயிட்டு வாப்பா. ஓகே மம்மி. வாங்க தம்பி. யோ இறங்கிய கீழே. நான் இறங்கிட்டா அப்புறம் கார் யார் ஓட்டுறது? புரியல? இனிமே நான் தான் உங்க கார் டிரைவரு, ஸ்க்ரூ டிரைவருன்னு எல்லாமே. யோ ஒழுங்கு மரியாதை காரை விட்டு கீழே இறங்கு, இல்லைன்னா அடிப்பீங்களா? அது முடியாது தம்பி. ஏன்னா இது உங்க அம்மா பரமேஸ்வரியோடைய ஆர்டர். என்ன ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க ஆட்டோல போனா கூட செக்யூரிட்டி மாதிரி நானும் கூடவே வருவேன். இதுவும் உங்க அம்மா ஆர்டர் தான். தம்பிக்கு வசதி எப்படி? ஆட்டோவா இல்ல காரா? இது நல்ல பிள்ளைக்கு அழகு. என்ன தம்பி, ஏறி உக்காந்துட்டீங்க, ஆனா எங்க போகணும்னு சொல்லவே இல்ல. எங்கேயாவது போ. எங்கேயாவதுன்னா ஸ்பாட்டா சொல்லுங்க. பீச்சுக்கு போ. ஓ, பூர்ணாவை அங்கதான் வர சொல்லிருக்கீங்களா? கடலை போடுறதுக்கு சரியான இடம் தான். கொஞ்சம் வாயை மூடிட்டு ஓட்டுறியா? ஓகே 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 ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. My God. ஹலோ சப் எடிட்டர் சார். அட ஹலோ அரவிந்தன் சார். ஹலோ அரவிந்த் சார், உங்களதான். ஹலோ அரவிந்த் சார். ஹலோ அரவிந்த் சார், உங்களதான். என்ன ரமேஷ்ட பேசணுமா? அது ரமேஷ் தம்பி, அங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் அரவிந்த் இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? தம்பி சீக்கிரம், சிக்னல் விழ போகுது.
ரமே அது சிக்னல் விழுந்துருச்சு. பாய். தம்பி, உங்ககிட்ட பேசுறதுக்கு அரவிந்தன் ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. போன் போட்டு பேசுங்க, ஏதாவது முக்கியமான மேட்டரா இருக்கும். உனக்கு எப்படி அரவிந்தனை தெரியும்? என்ன தம்பி கேள்வி இது? 5 லட்சம் சர்க்குலேஷன் வச்சிருக்கிற பத்திரிக்கை சத்திய ஒளி, அதுல அரவிந்தன் சப் எடிட்டர். அவனை தெரியலனா தான் ஆச்சரியம். இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எங்க அம்மா, அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போற, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுற எங்க அம்மா உன்கிட்ட மட்டும் அடிபணிஞ்சு போறாங்க. நீ யாரு? நான் யாரா? என்ன தம்பி சட்டுன்னு இவ்ளோ பெரிய கேள்வி கேட்டுட்டீங்க? சித்தாந்தம் பேசுறவங்க, வேதாந்தம் பேசுறவங்க எல்லாம் இந்த கேள்விக்கான பதில தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே எந்த விடையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன கேட்டா எப்படி தம்பி? என்ன தம்பி சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் ஒரு பதில் சொல்றேனா? நான் யாருன்னு போக போக உனக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த பாட்டை கேளுங்க. கேளுங்க. டே தங்கராசு, பரமேஸ்வரி அம்மா மூலயமா அதிர்ஷ்ட தேவதை நம்ம வீட்டை 2வது தடவையா தட்டி இருக்கா. இந்த தடவையும் விட்டுடக்கூடாது, கப்புன்னு புடிச்சுக்கணும். எல்லாம் நம்ம பேச்சுல தாமா இருக்கு. அத்தைய கூட ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா இந்த அருந்ததி இருக்கா பாரு, பா ரொம்ப உஷாரானவ. எந்த விதத்திலயும் அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. டேய், இந்த துக்கடா பொண்ணுக்கெல்லாம் போய் பயப்படுறியாடா? எல்லாம் தாலி கட்டுற வரைக்கும் தான். தாலியை கட்டு, அப்புறம் தட்டி உட்கார வைப்போம். வா. வாடா. அருந்ததி, 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 நீங்க 2 பேருமே என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பேச வேண்டியதை பேசிதானே ஆகணும். ஆமா இருந்தது. 4 நாள் பொறுங்க, அட்வான்ஸை திருப்பி தரேன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு. அதனால 4 நாள் இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் பழையபடி ஊருக்கு போயிட்டு வேலை தேட வேண்டியது தான். 2 குடும்பமும் தாயா பிள்ளையா பழகணும். யார் கண்ணு பட்டுச்சோ இப்ப 2ஆ பிரிஞ்சு கிடக்குறோம். இருந்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகுமா? என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலும் சொந்தம் சொந்தம் தானே. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலும் சொந்தம் சொந்தம் தானே. அதான்
ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ அத்தை, நீங்க எதுவும் பண்ண வேணாம். நாங்க தான் உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அதான் நியாயம், அதான் முறை. ஆமாம்மா, கிரகம் கெட்டுச்சுன்னா அது கடவுளை கூட பிரிச்சிருமா. அப்படிதான் ராமனும் சீதையும் பிரிஞ்சாங்களாம். கடவுளுக்கே இந்த கெதின்னா உங்க 2 பேருக்கும் சொல்லவா வேணும்? அருந்ததிக்கு இவனுக்கு அருந்ததின்னு சொல்லி சொல்லி வளர்த்தோம். இதுங்களும் பாவம் ஆசையா அப்படிதான் வளர்ந்துச்சுங்க. ஆனா இந்த பாழா போன பட்டணம் சொந்த பந்தங்களெல்லாம் பிரிச்சிருச்சே. சரி விடுங்க அத்தை, இதெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது? அம்மா அந்த ஜூஸ் எடு. இரு கமலம், அப்படி சுலபமா கை கழுவுற சங்கதி அம்மா இது. நீங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணா தெரிஞ்சது இப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உனக்கே எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அருந்ததி டிகிரி பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தனே, அது மறக்க முடியுமா? இவ வேலை தேடிட்டு இருக்கும்போது சென்னைக்கு அடிக்கடி போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தனே, அதை மறக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேல இவளை ஒருத்த கிண்டல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு உதைச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனனே, அதுக்காக ஸ்டேஷன்ல 4 நாள் இருந்தேன். அதை மறக்க முடியுமா? அருந்ததிக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு ஒண்ணு நம்ம குலசாமி கோயில கடா வெட்டி கும்பிட்டனே, அதை மறக்க முடியுமா? டேய், நீ இப்ப சொன்னது இப்பத்திய கதை. நான் சொல்ல போறது இவன் 4 வயசா இருக்கும்போது நடந்தது. இவளோட அப்பனும் ஆத்தாலும் இவளை கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அருந்ததிக்கு நெருப்பா ஜுரம் அடிச்சதுடா, கை காலெல்லாம் தூக்கி போட்டுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கொட்டுற மழையில அருந்ததியை தூக்கி தோல்ல போட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரி நம்ம வீட்டு பக்கத்துலயா இருந்தது. 8 மைல் தூரம்டா, 8 மைல் தூரம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் கண்ணு கலங்குது. சரி விடுமா, அருந்ததி சொன்ன மாதிரி பழச பேசி இப்ப என்ன ஆக போகுது? வா கிளம்பலாம். என்ன தங்கராசு கிளம்பலாங்கிற? வந்தது எதுக்குப்பா? யாரு பக்கம் தப்புன்னு வாதாடாம மன்னிப்பு கேட்கலாம் தானே வந்தோம். ஆமா அருந்ததி, என் மனசறிஞ்சு நான் எந்த தப்புமே செய்யல. ஆனா உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அதுக்காக தான் நாங்க மன்னிப்பு கேட்க வந்தோம். என்ன மன்னிச்சிட அருந்ததி. ஆமாம்மா, நானும் யதார்த்தமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிட அருந்ததி. அத்தை எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு விடுங்க. நீ மன்னிக்கிறியோ இல்லையோ, நாங்க இங்க இருக்க போறது இன்னும் 4 நாள் தான். அது வரைக்கும் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போறோம். வர வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களை யார் வர வேண்டான்னு சொன்னா தாராளமா வந்துட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா. கண்ணீர் விட்டு அழுததுல மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. நாங்க நாளைக்கு வரோம். உடம்ப பாத்துக்குமா. வரேன் அருந்ததி, வரேன் அத்தை. சரிப்பா, போடா. வாடா. அம்மா என்னம்மா இது? எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. தங்கராசு நல்லவன்னு அன்னைக்கு அனிதா வந்து மன்னிப்பு கேட்டா, இன்னைக்கு என்னடானா இவங்க வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. மா மாமாவை நம்பினாலும் அதே நான் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க பேச்சுல ஒரு நடிப்பு தெரியும். ஆனா இன்னைக்கு அத்தையை கூட என்னால சந்தேகப்பட முடியலையேம்மா. ஆமா இருந்தது, 2 பேருமே மனசார மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஏம்மா, அருந்ததி குழந்தையா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடனன்னு சொன்னியே, உண்மையா? அட
அவ அப்பன ஆத்தாலும் அருந்ததி நம்ம வீட்ல கொண்டு வந்து விட்டது நிஜம்தான்டா. ஆ. நான் அவளை நம்ம வீட்ல விட்டுட்டு பாசமலர் படம் பார்க்கல போனேன். அம்மா நீ பிறவி நடிகம்மா. டேய் எது எப்படியோடா, அருந்ததியும் அவளோட அம்மாவும் நம்மள நம்ப ஆரம்பிச்சா சரிதான். டே தங்கராசு, இதுங்கிட்ட நடிச்சு நடிச்சு பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. போற வழியில சிக்கன் பிரியாணி வாங்கி கூட. தின்றதுலே இரு. வா. தங்கராசு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருப்பான். ஆனா உனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு மோசமானவ இல்லம்மா. வா மாயா. வாமா. அருந்ததி, ஹெல்த் எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல? இப்ப பரவாயில்ல மாயா. மேக்ஸிமம் 2 வீக்ஸ் கியூர் ஆகி பழையபடி நடக்க ஆரம்பிச்சிருவ. நம்பிக்கையோட இரு. மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் விட நீ சொல்ற நம்பிக்கையான வார்த்தை தான் மனசுக்கு தெம்பா இருக்கு. சரி, என்ன முடிவெடுத்திருக்க?